அன்புள்ள நண்பர்களே, பாஸ் என்ற பாஸ்கரன், ஆர்யா, சந்தானம் இவர்கள் நடித்த நயன்தாரா இவர்கள் நடித்த ஒரு வெற்றிகரமான படம். மிக அதிக அளவு நாட்கள் ஓடிய ஒரு படம். அந்த படத்திலே ஒரு நடிகர் வருவார், குண்டா கொஞ்சம் இருப்பார். அவர் நிறைய படத்தில் நடிச்சிருக்காரு. அந்த படத்து பேரை சொன்னால் உங்களுக்கு டக்குன்னு ஞாபகத்து வருங்கிறதுக்கு அதை சொன்னேன். பாஸ், நாம் அரியர்ஸ் எழுத வர்றதே ஒரு பிக்னிக் வர்ற மாதிரி தானே பாஸ் அப்படிம்பார். அவர் தான் சுவாமிநாதன். லுல்லு சபான்னு ஒன்று நடந்துச்சு, மற்ற சினிமாக்களை நகைச்சுவையாக கொண்டு மாற்றி சொல்லுவாங்க. அதில் எல்லா இதுலேயுமே அவர் தான், அவர் இல்லாமல் பெரும்பாலும் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நடிகர். அவர் ஆரம்ப காலத்திலே சினிமாவில் நடிக்க வேண்டும் என்ற ஆசையிலே நடிப்பு காலேஜில் சேருவதற்காக அப்ளிகேஷன் போட்டு அவர் செலக்ட் செய்யப்பட்டு ஒரு 10 நாட்களுக்குள் ஜாயின் பண்ண வேண்டும் என்ற நிலையில் இருந்தார். அவருக்கு சொந்த ஊர் கும்பகோணம் சுவாமிமலை பக்கம். ஸோ அவருடைய மனதுக்கு நிறைந்த கடவுள் சுவாமிமலை சுவாமிநாதன். அதனால தான் அவர் பேரே சுவாமிநாதன். அவர் குடும்ப குலதெய்வம் என்று சொல்வார்களே, அதுவே சுவாமிநாதன். தினமும் அவரை ரொம்ப இது பண்ணுவார். இந்த அப்ளிகேஷன் வந்தோன்னே சந்தோஷம் தாங்க முடியல. உடனே கோயிலுக்கு சென்று அந்த முருகனின் காலடியில் வைத்து வணங்கிவிட்டு அங்கே செல்ல வேண்டிய நாளுக்காக வந்தார். வீட்டுக்கு வந்தார். வந்து பார்த்தால் அப்ளிகேஷன் எங்கே போகணுன்னு தெரியல, எங்கேயோ விழுந்துட்டு காணாமல் போயிட்டு அதிர்ச்சி அடைந்தார். முருகா, உன்னை கும்பிட்டு கடைசியில் அப்ளிகேஷன் போச்சே, சரி எல்லாம் அவன் செயல், நடப்பது நடக்கட்டும் என்று சொல்லி உட்கார்ந்த பொழுது 2 நாட்கள் கழித்து, இன்னும் 2 நாட்கள் தான் இருக்கிறது, அங்கே போக வேண்டியது இருக்குது. அதுபோது திடீரென்று ஒருவர் ஐயா, அந்த அப்ளிகேஷன் அங்கே கடந்தது ஒரு இடத்துல, உங்கள் அட்ரஸ் இருந்து அதனால தான் கொண்டு வந்தேன்னா, இவர் அந்த அப்ளிகேஷன், அந்த நடிப்பு கல்லூரிக்கு போட்டிருந்த அந்த அப்ளிகேஷன், இவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ரொம்ப இதோட, சரி ஐயா உட்காந்து ஒரு காஃபி சாப்பிடுங்க அப்படின்ட்டு காஃபி கொடுக்கும்போது, உங்கள் பேர் என்னையா அப்படின்னு கேட்டார். என் பேர் சரவணன் அப்படின்னாரு. அவருக்கு முருகான்னு சுவாமிநாதன் சொல்லிட்டு அதற்கு பிறகு சென்னைக்கு வந்தார். சென்னையிலே நடிப்பு கல்லூரியில் படித்து விட்டு அந்த லுல்லு சபா பிரமாதமாக இருக்கும். அது சினிமா, ஒரிஜினல் சினிமாவோட அது நகைச்சுவையாக ரொம்ப நல்லாயிருக்கும். சந்தானம், ஆரம்ப காலத்தில் சந்தானம் அவர்கள்லாம் சேர்ந்து நடித்தார்கள். பின்பு லுல்லு சபா ஜீவா என்று ஒருவர் வந்தார். அது ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும், ரொம்ப காமெடியாக இருக்கும். நல்ல சீரியஸான மூவியோட காமெடி ஆக்கிடுவாங்க. அவ்வளோ ஒரு அற்புதமான அந்த நடிகர். இன்னொரு படத்தில் கூட தனுசு கூட நடிச்சிருந்தார். பாவாடா சாமிங்கிறேன் பேரை மாற்ற வந்துட்டுன்னு சொல்லி, தனுசு இல்லை, இவர் சிவகார்த்திகேயன் நடித்த அந்த படத்தில் கூட நடித்திருந்தார். அப்படிப்பட்ட அந்த அருமையான நடிகர் சொல்கிறாரு, எனக்கு எல்லாமே இறைவன் சுவாமிமலை முருகன், அந்த சுவாமிநாதன் கொடுத்தது தான். இல்லாட்டி அன்றைக்கே அந்த அப்ளிகேஷன் கிடைக்கலனா நான் இந்த துறைக்கே வந்திருக்க முடியாது என்று சொன்னார். நன்றி, வணக்கம்.